everyone, welcome back to my channel. நம்முடைய சேனல்ல இன்னைக்கு இடியாப்பம் ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கொஞ்சம் கூட குழைவா இல்லாம நல்ல உதிரியா பூ போல நல்ல சாஃப்ட்டா நல்ல மெத்துன்னு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்ன்றத ஒரு சில டிப்ஸோட நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் நடுநடுவில் சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். நீங்களும் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அது பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சாலே போதும். நல்ல சாஃப்ட்டா செஞ்சிடலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்பான சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இடியாப்பம் பிழியறதுக்கு தேவையான மாவு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் 3 கப் அளவுக்கு நான் இடியாப்ப மாவு இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இந்த இடியாப்ப மாவு வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடைகளில் கூட விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடியாப்ப மாவை வீட்டிலே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதை எப்படி ரெடி பண்ணலான்றதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரதுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இடியாப்ப மாவு வந்து பச்சையாக யூஸ் பண்ணக்கூடாது. அதை கடைகளில் வாங்கினாலும் சரி, இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இடியாப்பம் நம்ம வந்து பிழியறதுக்கு முன்னாடி அந்த மாவை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பச்சையாக யூஸ் பண்ணாமல் லைட்டாக வந்து அதை வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக பிழிய வரும். அதோடைய வாசனை வர்ற அளவுக்கு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ். நான் இடியாப்பம் செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து கடைகளிலே வந்து இடியாப்ப மாவு வறுத்த மாவே கூட கிடைக்கும். அப்படி வறுத்த மாவே கிடைச்சா கூட நீங்கள் இடியாப்பம் பிழியறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம அதில் ஊற்றி மாவை பிசைய போகிறோம். இதுதான் டிப் நம்பர் 2. நம்ம பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. ஸோ அதனால் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாவை பிசைறதுக்கு வசதியாக நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இந்த மாவு கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா வெள்ளையாகவே வராது, நல்ல மஞ்சள் கலரில் ஆயிரும். அதனால் ஒரு சிட்டிகை தான் நம்ம ஆட் பண்ணணும். எதுக்குன்னா அது ஒரு நல்ல சாஃப்டாக வரும்ன்றதுக்காண்டி ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு டிப்ஸ் தான். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பத்துக்கு வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு தான் மாவு வந்து நம்ம பிசைய போகிறோம். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள் ஆயில், சமையலுக்கு நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மாவு பிசைய போகிறோம். மாவு பிசைகிறப்பவே கையில் ஒட்டாமல் நல்ல சாஃப்டாக பஞ்சு போல் வரும். அப்போ இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான். ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஆயிலை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இடியாப்பம் நல்ல சாஃப்டாக வரும். இப்போ இதில் வந்து ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சமாக நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இடியாப்ப மாவு பிசைகிறதுக்கு வாட்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கப்பில் இடியாப்ப மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஈக்குவலான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 3 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்தேன். ஸோ 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் இடியாப்ப மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் வாட்டரை வந்து கொதிக்க வச்சு இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். அதனால் கை வச்சு கிளறாதீங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிளறும் போது ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியோ இல்லை பருப்பு கடையிற மத்து இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன தான் ஈக்குவலான ரேஷியோவில் தண்ணி எடுத்தாலும் ஒரேடியாக போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு மரக்கரண்டியை வச்சு இல்லை மத்து வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சில பேர் வந்து வெறும் தண்ணியை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து தண்ணியிலே ஆயிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இடியாப்ப மாவு பிசைகிறப்போ உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வரும். எல்லாருமே ஈஸியாக இடியாப்பம் வந்து சாஃப்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஃபைனலாக ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த தண்ணியிலே நீங்கள் சேர்த்துட்டு யூஸ் பண்ணி பிசைகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு அருமையான டிப்ஸு தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவு வந்து கொஞ்சம் ஆற விட்டுடலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்ற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும்.
மாவை ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்றப்பவே நீங்கள் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ வந்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அழுத்தி பிசையணும். நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக பிழியறதுக்கு வரும். கையில் வந்து நம்ம மாவு எடுக்கிறப்போ கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து, நல்லா உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இடியாப்பம் வந்து ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் இடியாப்பம் பிழியறதுக்கு மரக்கட்டை அச்சு தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக ஒட்டாமல் வரும். பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அச்சில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து மரக்கட்டை அச்சு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பிழியறதுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நீங்கள் மாவு வந்து பிசைஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இதுலேயே பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அச்சு மட்டும் இல்லை, சில்வரில், அலுமினியத்துலலாம் ஈஸியான முறையில் சுற்றி பிழிகிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு அச்சு விற்குது. அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். பட் அதில் வந்து பிழிகிறப்போ என்கிட்டயுமே அந்த அச்சு இருக்குது. பட் அதில் பிழிஞ்சோம் அப்படின்னா இடியாப்பம் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து ஹோல் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால இடியாப்பம் நல்ல மெலிசாக பார்க்குறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. அது வந்து என்ன தான் நம்ம வந்து மாவு சாஃப்டாக பிழிஞ்சு எடுத்தாலும் அது கொஞ்சம் வந்து ஹோல் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக மாவு பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த அச்சிலே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்தட்டில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இடியாப்பத்தை வந்து எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போது அகெயின் வந்து கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து உருட்டி இதுக்குள்ளே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் நடுநடுவில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவை வந்து ஒரு தட்டில் பிழிஞ்சு பார்த்துக்கலாம் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டில் பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் பிழிஞ்சு பார்த்துட்டேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ இடியாப்பத்தட்டை வச்சு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இடியாப்பத்தட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அடியில் வந்து ஏதாவது ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து இடியாப்பத்தட்டை வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடுக்கடுக்காக இடியாப்பத்தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மூங்கிலில் கூட வருது, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த தட்டில் நீங்கள் பிழிய போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு நல்ல க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இடியாப்பம் வந்து இடியாப்ப அச்சிலேருந்து கீழே அதுவாக உடஞ்சி விழுந்துடக்கூடாது. நம்மளா கை வச்சு உடச்சி விடுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இடியாப்ப மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் நல்ல கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அதுவாக வந்து நம்ம இடியாப்பத்தை பிழிஞ்சிட்டு அப்படியே நம்ம வச்சுருக்கிறப்போ அதுவாக உடஞ்சி விழுந்துடும். அது ஏன் அப்படி விழும் அப்படின்னா, நீங்கள் வந்து இடியாப்ப மாவை வறுக்காமல் இல்லை சரியான பதத்தில் பிசையாமல் இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த மாதிரி உடஞ்சி விழுந்துடும். அது மட்டும் இல்லை, இடியாப்பமும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இடியாப்பத்தை வந்து பிழியும் போது அச்சிலேருந்து அதுவாக உடஞ்சி விழுந்துருச்சு அப்படின்னா இடியாப்ப மாவு வந்து நீங்கள் வறுத்து எடுக்கலை இல்லை சரியான பதத்தில் வந்து பிசையலைன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கரெக்டாக வறுத்து எடுத்துகிட்டு கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இடியாப்பத்தை வந்து நீங்கள் பிழியிறப்போ பிழிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதுவாக கீழே விழாமல் இருக்கும், அப்படியே நிற்கும். நம்ம வந்து கை வச்சு உடச்சி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல க்ளோஸ்அப்பாக காட்டுறேன். இந்த அளவுக்கு இடியாப்பம் வந்து அதுலேயே இப்போ இதை பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் கை வச்சு உடச்சி காட்டுறேன். இப்போ நம்மளாக உடச்சதுக்கப்புறம் தான் உடையுது. இந்த அளவுக்கு நல்ல மெலிசாக வரும். இந்த மாதிரி அச்சில் நீங்கள் மர அச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மாவை உருட்டுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் பிழிஞ்சு காட்டுறேன். இப்போது இடியாப்பத்தை பிழிஞ்சாச்சு. நம்ம வந்து மாவை வந்து மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். அடுத்த வாட்டி பிழிகிறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ எல்லாத்தையும் இந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி வச்சு அடிக்கிடலாம். நம்ம அதே போல் இட்லி தட்டுலேயும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டுலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது கிட்ஸுக்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடியாப்ப தட்டில் சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் எப்போ இடியாப்பம் செஞ்சாலும் இந்த மாதிரி இட்லி தட்டுலேயும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துப்பேன். அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்போ எல்லா இடியாப்பத்தையும் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணும்னு கிடையாது. நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு உள்ளே வந்து ஸ்டாண்டு வச்சோம் அப்படின்னா அடியில் இருக்கிற இடியாப்பம் மட்டும் ஒரு மாதிரி தண்ணி அதிகமாக போய் குறைவாயிரும். ஸோ அதனால் தண்ணி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சு நம்ம மூடி போட்டுடலாம். இடியாப்பம் வந்து வேகிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம்லாம் எடுக்காது. 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இடியாப்பம் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும். மேக்ஸிமம் இடியாப்பம் வேகிறதுக்கு 5 to 7 மினிட்ஸ் தான். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இடியாப்பம் வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா உள்ளேருந்து வெளியில் எடுத்துருங்க. இடியாப்பத்தட்டை பாத்திரத்துலேருந்து எடுத்ததுக்கப்புறமா உடனே எடுக்காமல் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இடியாப்பம் வந்து வெள்ளையாக நல்லா பூ போல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா பார்க்கவே நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும். நல்லா வெள்ளையாக இருக்கணும். இந்த மாதிரி தான். அதே மாதிரி நீங்கள் வந்து மர அச்சில் பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்ல மெலிசாக வரும். இப்போ பார்த்தாலே தெரியும். ஸோ நான் சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதே போல் நல்ல சாஃப்டாக பூ போல் நல்ல வெள்ளையாக இடியாப்பத்தை சீக்கிரமாக செஞ்சிடலாம். இடியாப்பம் செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போது இட்லி பிளேட்டில் நம்ம பிழிஞ்ச இடியாப்பத்தை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே போல் பெரிய இடியாப்பத்தட்டில் பிழிஞ்சதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். நான் மிச்சம் இருக்கிற மாவை செகண்ட் டைமும் இதே மாதிரி இன்னொரு வாட்டி பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் நான் வந்து பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான், நம்முடைய இடியாப்பம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல வெள்ளையாக சாஃப்டாக பூ போல் நல்லா உதிரியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. நான் இதில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நீங்களும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் இடியாப்பம் செய்யறதுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கோ இல்லை இடியாப்பம் செய்ய வராதவங்களுக்கோ இல்லை தெரியாதவங்களுக்கோ பிகினர்ஸ்க்கோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோடைய டிப்ஸ் எல்லாமே தெரிஞ்சு அவங்களும் ஈஸியாக செய்யட்டும். நீங்களும் இதை பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இதே போல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான புது ரெசிபீஸை எப்படியே ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யலான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். அதே போல் ஆல்ரெடி ஒவ்வொரு ரெசிபீஸும் எப்படி ஈஸியான மெத்தடில் நம்ம செய்யலான்றதை நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் கிடைக்கும் போது ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடியாப்பத்துக்கு தேங்காய் பால், முட்டை குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். அதுவும் சிக்கன் கிரேவி சொல்லவே தேவையில்லை. நான் இன்றைக்கி தேங்காய் பாலோட சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது கூட விருப்பமோ அது கூட நீங்கள் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.